வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான சோயா மேத்தி புலாவ் செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: சோயா ஒரு கை, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, வெந்தயக்கீரை ஒரு கை, பூண்டு 6 பல், இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 5, புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஹோல் ஸ்பைசஸ். மீல் மேக்கரை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அரிசியை ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜார் வச்சு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 3 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ ஊற்றி சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினோன்னே வெந்தயக்கீரை அலசி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அரைச்ச கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு, கேரட், மீல் மேக்கர், தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓப்பன் பண்ணி மஞ்சள் தூள், கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து ஊற்றுங்க. 3/4 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 உலக்கு தண்ணி ஊற்றுனா போதும். க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி கொதிச்சோன்னா ஊற வச்ச அரிசியை கழுவி போட்டு உப்பு புளிப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் டேஸ்டியான சோயா மேத்தி புலாவ் ரெடி.